ஓம் சாந்தி. ஒரு சின்ன பயிற்சி நம் சக்தியை அதிகரிக்கும். நம் கவனத்தை இரு புருவ மத்தியில் கொண்டு வாருங்கள். காட்சிப்படுத்துங்கள். நான் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் நட்சத்திரம். எப்படி ஆகாயத்தில் நட்சத்திரம் இருக்கிறதோ அதே போல புருவ மத்தியில் மின்னிக் கொண்டிருக்கும் நட்சத்திரம். இது ஒரு சின்ன பயிற்சி செய்யலாம். தன்னைத்தானே பாருங்கள். இது ஆத்மாவின் ட்ரில். இது மனதின் சக்தியை அதிகரிக்கும். இப்போ இதை கவனமாக செய்யலாம். நாளையிலிருந்து இதை அடிக்கடி செய்ய வேண்டும். ஒரு புள்ளி மேலே கவனத்தை கொண்டு செல்லலாம். வெறும் ஜொலிக்கும் நட்சத்திரமாக உங்களை பார்க்க வேண்டும். எவ்வளவு நேரம் பார்க்கிறீர்களோ அவ்வளவு நேரம் வீண் எண்ணங்கள் வராது. இந்த தேகத்தை நடத்தும் சக்தி நான் ஆத்மா. ஒவ்வொரு எண்ணத்தை உருவாக்கும் சக்தி நான் ஆத்மா. ஒவ்வொரு வார்த்தையையும் பேசும் சக்தி நான் ஆத்மா. ஒவ்வொரு முடிவும் எடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் சக்தி நான் ஆத்மா. பார்த்து கொண்டே போக வேண்டும். இப்போது சொல்லப்படும் எண்ணங்களை மனதில் திரும்ப சொல்லுங்கள். மனக்கண்ணில் பார்த்து கொண்டே இந்த எண்ணங்களை உருவாக்குங்கள். நான் சக்திசாலி ஆத்மா. எந்த சூழ்நிலையிலும் சின்னதோ பெரியதோ நான் சக்திசாலி ஆத்மா. இதை இன்று உறுதிப்படுத்துங்கள். நாளை முதல் நாம் ஒவ்வொரு கொஞ்ச நேரத்திற்கு பிறகும் இதை பயிற்சி செய்யலாம். நான் சக்திசாலி ஆத்மா. எந்த விஷயம் வந்தாலும் நான் சாந்தமாக இருக்கிறேன். நான் ஸ்திரமாக இருக்கிறேன். நினைவுபடுத்துங்கள் உங்களுக்கு நீங்களே. நான் சாந்த ஸ்வரூப ஆத்மா. சாந்தி என்னுடைய சம்ஸ்காரம். மனதில் இதை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். சாந்தி எனது சுபாவம். எனது நடவடிக்கைகள் அனைத்தும் சாந்தமாக இருக்கிறது. சாந்தி கடலான பரமபிதா பரமாத்மாவின் குழந்தை நான். சாந்த சுரூபமாக இருக்கிறேன். ஒவ்வொரு உறவிலும் நான் சுகத்தை கொடுக்கக்கூடியவன். அவர்கள் எப்படி நடந்து கொண்டாலும் சரி, நான் அன்பு மற்றும் மரியாதையுடன் நடக்கிறேன். அன்பு ஸ்வரூப ஆத்மா. அனைவருக்கும் சுகம் கொடுக்கும் ஆத்மா நான். உங்களுக்கு நீங்களே ஞாபகப்படுத்துங்கள். அன்பை கேட்கவோ விரும்பக்கூடியவனாகவோ இல்லை. நான் ஒவ்வொருவருக்கும் அன்பு மற்றும் மதிப்பு கொடுக்கும் அன்பு ஸ்வரூப ஆத்மாவாக இருக்கிறேன். அன்பு கடல் பரமாத்மாவின் குழந்தை நான். அன்பு ஸ்வரூப ஆத்மா. திரும்பவும் இந்த எண்ணங்களை உறுதிப்படுத்துவோம். நான் சக்திசாலி ஆத்மா. நான் சாந்த ஸ்வரூப ஆத்மா. நான் அன்பு ஸ்வரூப ஆத்மா. அனைவருக்கும் சுகம் கொடுக்கக்கூடிய நான் பரமாத்மாவின் பரிஷ்தா தேவதை. எப்பொழுதெல்லாம் நாம் இந்த மாதிரியான எண்ணங்களை நினைக்கிறோமோ அப்பொழுது நம்மிடம் இருந்து சாந்தி மற்றும் சக்தியின் அதிர்வலைகள் உருவாகி நாலா பக்கமும் நம்மை சுற்றி பரவுகிறது. நாம் நமக்காக இது மாதிரி நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய எண்ணம் மூலம் இந்த இடத்தின் வாயுமண்டலம் உருவாகிறது. இப்பொழுது ஒரு நொடியில் நீங்கள் தன்னை உங்கள் வீட்டில் கொண்டு செல்லுங்கள். தனது வீட்டில் உங்களுக்கு பிடித்த சேரில் அமருங்கள். பாருங்கள், தன்னைத்தான் தனது அறையில் தனது சேரில் அமர்ந்து திரும்பவும் இரு புருவ மத்தியில் ஒளி வீசும் நட்சத்திர ஆத்மாவை பார்த்து திரும்பவும் சொல்லுங்கள். நான் சாந்த ஸ்வரூப ஆத்மா.
நான் அன்பு ஸ்வரூப ஆத்மா. நான் சக்திசாலி ஆத்மா. நீங்கள் உங்கள் சேரில் அமர்ந்து இந்த வார்த்தைகளை சொல்லும்போது உங்கள் ஸ்திதி மாற ஆரம்பிக்கிறது. உங்கள் சிந்திக்கும் விதம் மாறுகிறது. உங்கள் வைப்ரேஷனினால் உங்கள் வீட்டின் சூழ்நிலையே மாறத் தொடங்குகிறது. இப்பொழுது இதே எண்ணங்களை உங்கள் கடையில், அலுவலகத்தில், வேலை செய்யும் இடத்தில் நினைக்கலாம். ஏனென்றால் அங்கிருக்கும் வாயுமண்டலம் உங்கள் எண்ணங்களினால் உருவாகிறது. ஓம் சாந்தி.